கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். டே ரவி, ஏண்டா நீ இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க? கேட்டான் ஃப்ரெண்ட் பாலு. என்னத்த சொல்றது பாலு, பணக்கார வீட்டிலேயே ஒரே மகனாக மட்டும் பிறக்கவே கூடாதுடா பாலு என்றான் ரவி. ஏண்டா ரவி, உனக்கு என்னடா குறைச்சல்? நீ தான் ராஜா மாதிரி இருக்கியே. நீ ஸ்கூலுக்கு வர போக உனக்கு கார், நீ கேட்ட டிஃபன், நீ சொல்ற லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாமே உனக்கு கிடைக்குது. அப்புறம் ஏண்டா ரவி இப்படி சொல்றே கேட்டான் பாலு. நீ சொல்றது எல்லாமே சரிதான் பாலு, ஆனால் இப்ப நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல டூர் போறாங்கல்ல, அந்த டூருக்கு என்னை அனுப்பவே மாட்டேன்னு எங்க அம்மா அனுவும் அப்பா அரவிந்தும் சொல்லிட்டாங்கடா பாலு என்றான் ரவி. அப்போ நான் சொல்ற இந்த ஐடியாவை நீ உங்க அம்மா அப்பாவிடம் சொல். நீ சொன்னா உங்க அம்மா அப்பா செய்வாங்கல்ல கேட்டான் ரவி. ஓ, கட்டாயம் செய்வாங்க பாலு. என்ன ஐடியா அது, சொல்லு பாலு என்று கேட்டான் ரவி. நம்ம ஸ்கூல் பஸ் டூருக்கு முன்னாலே போகட்டும். உங்க அம்மா அப்பா ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாலேயே காரில் வரட்டும். நீ பஸ்ஸில் எங்களுடன் வந்துவிடு ரவி என்றான் பாலு. வெரி குட் பாலு, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே. நான் எங்க அம்மாவிடம் இப்பவே சொல்கிறேன் தான் பாலு என்று சொன்னான் ரவி. ரவியின் பெற்றோர் சம்மதித்தனர். மறுநாள் காலையில் முன்னாள் பஸ்ஸில் தன் ஃப்ரெண்ட்ஸுடன் ரவி சென்றான். பஸ்ஸுக்கு பின்னாலேயே ரவியின் அம்மா அனுவும் அப்பா அரவிந்தும் காரில் வந்தனர். காலை 9 மணி அளவில் ஒரு மரத்தடியில் பஸ் நின்றது. அங்கு அனைவரும் இறங்கினர். எல்லோருக்கும் டிஃபன், வெண்பொங்கல், வடை, சாம்பார், சட்னி கொடுத்தார்கள். ரவியின் பெற்றோரும் ரவியுடன் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டனர். பிறகு அனைவரும் பஸ்ஸில் ஏறினர். ரவியின் பெற்றோரும் காரில் வந்தனர். காலை 10 மணி அளவில் பஸ் வேடந்தாங்கல் சென்றது. அனைத்து மாணவர்களையும் ஆசிரியர் அழைத்து சென்றார். ரவியின் பெற்றோரும் சென்றனர். ஆசிரியர் ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டே வந்தார். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மிகவும் புகழ் பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் கனடா, சைபீரியா, பங்களாதேஷ், பர்மா, ஆஸ்திரேலியா முதலிய உலகின் பல பகுதிகளில் இருந்து பறவைகள் வருகின்றன. அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரையிலான பருவத்தில் இங்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன என்று கூறினார் ஆசிரியர். இவர்கள் இங்கே சுற்றி பார்த்து வரும் வரையில் அங்கே பஸ்ஸில் வந்த சமையல் ஆட்கள் தக்காளி சாதம், வெஜிடபிள் குருமா செய்தனர். ஆசிரியர்கள், மாணவர்கள், ரவியின் பெற்றோர் அனைவரும் பறவைகள் சரணாலயம் பார்த்து வரவும் சமையல் முடியவும் சரியாக இருந்தது. அனைவருக்கும் தக்காளி சாதம், குருமா, சிப்ஸுடன் மதியம் லஞ்ச் கொடுத்தார்கள். அனைவரும் சாப்பிட்டனர். சிறிது நேரம் மாணவர்கள், ஆசிரியர்கள் இளைப்பாறினார்கள். பிறகு அனைவரும் பஸ்ஸில் ஏறினர். ஊர் திரும்பினார்கள். ரவியின் பெற்றோரும் காரில் ஏறி ஊர் திரும்பினார்கள். தங்கள் ஊருக்கு வந்ததும் ரவி பாலுவிடம்,
ரொம்ப தேங்க்ஸ் பாலு. நீ மட்டும் இந்த ஐடியாவை சொல்லாவிட்டால் நான் ஜாலியா இப்படி வந்திருக்கவே முடியாதுடா பாலு. ஏன்றான் ரவி. ஆமாம் பாலு, ரவியோட சாக்குல நாங்களும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பார்த்தோம்பா என்றனர் ரவியின் பெற்றோர். இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.